அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை தொட்டும் நாஃபி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், அல்லாஹுடைய ரசூலே, எனக்கு குடும்ப கஷ்டம் அதிகமாக இருக்கிறது, குடும்ப செலவுக்கு பணமே இல்லை, மிகுந்த வறுமையிலே இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களே என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுபுஹு தொழுகைக்கு முன்னால் 100 தடவை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 100 தடவை நீங்கள் ஓதி வாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள். ஏனென்றால் இந்த ஹதீஸ் ஒரு சஹீஹான ஹதீஸு. அதே நேரத்தில் இந்த வார்த்தை சுபஹானல்லாஹ் பிஹம்தி சுபஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இன்னொரு ரிவாயத்திலே இவ்வாறு ஒரு மனிதர் கேட்டதுக்கு சொல்லப்பட்டது. அவர் அவ்வாறே ஓதி வந்ததாகவும், அவருக்கு பின்னால் ஒரு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அவருக்கு ரிஸ்க்கு அதிகமாகிவிட்டது சொன்னால் அவராலே எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரிஸ்க்கு அதிகமாக கிடைத்ததுன்னு சொல்லி இன்னொரு விவாதத்தில் வந்திருக்கிறது. எனவே பண கஷ்டம், வீட்டிலே உள்ள குடும்ப கஷ்டம், வறுமையெல்லாம் நீங்கி போவதற்காக இந்த தஸ்பீகை நாம் ஓதி வந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவியை கொண்டு அந்த வறுமைகள் நீங்க பெற்று நாம் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதை நம்பி செய்யக்கூடியவர்களுக்கும் நமக்கும் உங்களுக்கும் ரஹ்மத்து செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.